Hi friends, welcome back to akdharanitech. இன்னைக்கு நம்ம சேனலோட 18th வீடியோ. இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் அனுப்புவாங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ் எப்படி எடிட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போயிட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிறத சர்ச் பட்டனில் சொல்லி டைப் பண்ணுங்கள். சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டிக்கர் லீ STICKER ஸ்டிக்கர் லீ LY ஸ்டிக்கர் லீன்னு டைப் பண்ணுங்கள். இதுமாரி டைப் பண்ணிங்கன்னா ஸ்மைலி சிம்பிள் போட்டு ஒரு லோகோ போட்டு ஒரு நேம் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் உங்களுக்கு முன்னாடியே யூஸ் பண்ண தெரியுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துட்டு வேறு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வரும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இதை இப்போ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிக நம்பராக பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த ஆப் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இல்லை, நல்ல ஆப்பாக தான் இருக்கும். வைரஸ் எதுவும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டிக்கர்லி இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா லாகின் கேட்கும், அதை ஸ்கிப் பண்ணிட்டு போய் வாங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதில் எந்த ஸ்டிக்கர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே சைடில் செகண்டாக சர்ச் பண்ணுறது இருக்கும். அதில் நீங்கள் எது வேணாலும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் தமிழ் வடிவேலு கமெண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி பார்க்குறேன். வருதான்னு நோ ரிசல்ட் ஃபவுண்டா. சரி, வடிவேல் ஃபன் FUN ஃபன் சர்ச். இதுலேயும் ரிசல்ட் ஃபவுண்ட் நாட் ரிசல்ட் ஃபவுண்டுன்னு காமிக்குது. நம்ம தமிழ் வடிவேல்னே போடுவோம், ஏதாச்சும் அவங்களே ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. இந்த வரை கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணி விடலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 கிட்ட ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்களும் ஸ்டிக்கர்ஸ் மேக் பண்ணலாம். இப்போ இதில் லாஃபிங் நான் ஸ்டாப்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்ப்போம் என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் இருக்குதுன்னு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் நான் ஸ்டாப்பாக லாஃப் பண்ணுற மாரி கிஃப்டும் இருக்குது, ஸ்டிக்கர்னு இருக்குது. நீங்கள் எது வேணாலும் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக உள்ளது இவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்குது. மேலே செகண்டாக ட்ரெண்டிங், ஸ்டேட்டஸ், டோம்கோ, க்யூட், பேபி அப்படின்னு நிறையா இருக்குது. இப்போ நம்ம ட்ரெண்டிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்டாக கீழே சர்ச் பண்ணுறது இருக்கும். இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் லாஃபிங் போடுறேன், லாஃப். அதில் பார்த்தீங்கன்னா கேட் லாஃபிங் லாஃப் அப்புறம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் இருக்குதுன்னு. இதில் நீங்கள் சர்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம். தேர்டாக ப்ளஸ் சிம்பிள் மாரி ஒன்று காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் ஸ்டிக்கர்ஸ் மேக் பண்ணலாம். அனிமினேட்டட்னு ஒன்று இருக்கும், ரெகுலர்னு இருக்கும். நீங்கள் அனிமினேட்டட்லேயும் ஸ்டிக்கர்ஸ் மேக் பண்ணலாம், ரெகுலர்லேயும் ஸ்டிக்கர்ஸ் மேக் பண்ணலாம். இப்போ ரெகுலர்னால் ஆட்டோமேட்டிக்காகவே இதுமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம். அதே நீங்கள் அனிமினேட்டட்னால் நீங்களாக போய் கூகுளில் இல்லை வேலையே இமேஜ் சர்ச் பண்ணி அதை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ரெகுலரில் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஜூம் ஆகி அவுட் ஆகிற ஒரு பிளாக் கலர் சிம்பிள் இருக்குது. இதில் நம்ம இப்போ என்ன டைப் பண்ணலாம், வாட் ஆர் யூ டூயிங் டைப் பண்ணலாம். வாட் ஆர் யூ டூயிங் DOING. இதில் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் டெக்ஸ்ட் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நடு சென்டரில் வச்சு எவ்வளோ வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு எமோஜி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கும் டெக்ஸ்ட் எமோஜின்னு. நீங்கள் எந்த எமோஜி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சைடில் இன்ஸ்டாகிராமோட ஐடி கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐடி கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை வச்சுட்டு மேலே செகண்டாக நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டாப் கார்னர் ரைட் சைடில் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அப்புறம் இதை சேவ் கொடுத்துருங்க. அப்படியே
சேவ் கொடுத்துட்டிங்கன்னா நியூ பேக்குன்னு இருக்கும். அதில் பேக் நேம் அப்படின்னு கேட்டிருக்கு. நம்ம என்ன கொடுக்கலாம், சும்மா நம்ம வாட் அப்படின்னு போட்டுவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் WHAT வாட் அப்படின்னு போட்டுட்டாச்சு. இப்போ கிரியேட்டர் நேம் இன்டர் கிரியேட்டர் நேமா ஏகே அடிஷன் போட்டுட்டு நம்ம க்ரியேட் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ரியேட் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சேவிங் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸில் ஆட் ஆகிடுச்சு. ஆட் டு வாட்ஸ்அப். இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆட் டு வாட்ஸ்அப் கொடுத்துடலாம். இப்போ எப்படி நம்ம வாட்ஸ்அப்புக்கு சேவ் ஆகுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே 4th ஹார்ட்டின் சிம்பிள் மாரி இருக்குது. அது என்னன்னு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைன்இன் பண்ண கேட்கும். நீங்கள் அதில் அப்படியே சைன்இன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் சைன்இன் பண்ணலாம், இல்லை கூகுள்லேயும் சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இதுமாரி தான் கிடைக்கணும். நீங்கள் இதில் எந்த வேணாலும் யூசர் நேம் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க நம்ம இதை அழைச்சிட்டு வேறாச்சும் யூசர் நேம் போட முடியுதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஏகே ஹரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் சைடில் டிக்கு காமிச்சிச்சுன்னா நீங்கள் டன் கொடுக்க முடியும், இல்லைனா டன் ஆகாது. பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஸ்டிக்கரை கிளிக் பண்ணி லைக் அதை கொடுத்தீங்கன்னா அந்த பேஜில் சேவ் ஆகிக்கும். உங்களுக்கு எந்தெந்த ஸ்டிக்கர்லாம் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டிக்கர்லாம் லைக் கொடுத்து வச்சு நீங்கள் அப்புறமா பொறுமையாக வாட்ஸ்அப்பில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 4th ஒரு மனசு சிம்பிள் மாரி இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண ஸ்டிக்கர்ஸ்லாம் இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்டிக்கரை எப்படி நம்ம சேவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த எந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணி ஆட் டு வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுங்க. லோடிங் ஆகிட்டு ஸ்டிக்கர் ஹேஸ் பீன் ஆல்ரெடி ஆடட் டு வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்கும். நீங்கள் இதில் ஓகே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் போய் பார்ப்போம் ஸ்டிக்கர் எதில் ஆட் ஆகிருக்குன்னு. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நான் தரணி ஒருத்தவன் இருக்கான், அவன்கிட்ட நான் ஸ்டிக்கர் எப்படி அனுப்பிடுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர்லியோட ஆப், அதாவது ஸ்மைலி இமேஜ் போட்டு ஒரு இது ஆட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க.